தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். தனுசு ராசி மாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது. மாசி மாதம் 3ஆம் நாள், அதாவது பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. எல்லா மாசமும் சிவராத்திரி, மாத சிவராத்திரி வரும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு சிவபூஜை செய்பவர்களுக்கு சகல பாவமும் தோஷமும் விலகி அவர்களுக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கும். அதாவது சிவலோக பிராப்தி ஒருத்தர் அடையணும்னா அவருக்கு எந்த கர்ம பதிவும் இருக்கக்கூடாது. அப்ப அந்த கர்ம பதிவெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த சிவராத்திரிக்கு உண்டு. ஆக அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து விழிப்போடும் விழிப்புணர்வோடும் சிவபூஜை, சிவனை தியானம் செய்து சிவ வழிபாடு செய்வது நம்மளுடைய சகல பாவங்களையும் போக்கக்கூடிய நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 5ஆம் நாள் மௌனி அமாவாசை. நம்ம வார்த்தைகளால சொற்களால மற்றவர்களை காயப்படுத்தி சேர்க்கக்கூடிய பாவங்களுக்காக மௌன விரதம் இருக்கக்கூடிய நாள் அந்த நாள் மௌனி அமாவாசை. ஆக மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள் மாசி மாதம் 5ஆம் நாள் மௌனி அமாவாசை. அடுத்ததா மாசி மாசம் 18ஆம் நாள் மாசி மகம். மறந்த திதிய மகத்துல குடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திதி எல்லா வருஷமும் ஒரே மாதிரி அமையாது. ஒரு வருஷம் முன்னாடி ஒரு 10 நாள் வரும், இன்னொரு வருஷம் பின்னாடி 10 நாள் வரும், இப்படி மாறி வரும். அதனால மறந்த திதியை நம்ம மறந்துடுவோம், விட்டுருவோம். அப்ப அந்த மறந்த திதியை கூட இந்த மாசி மகத்துல கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு திதி சர்ப்பணம் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள் மாசி மகம். அடுத்ததா மாசி மாதம் 30ஆம் நாள் காரடையான் நோன்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாள் வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். அதாவது சாவித்திரி தன்னுடைய தவ வலிமையால யமங்கிட்ட இருந்தே தன்னுடைய கணவர் உயிரை மீட்டாங்க இல்லையா, சத்தியவான் சாவித்திரி கதையில. அப்ப அந்த கதையை பாராயணம் செய்வதும் விரதம் இருந்து அம்பாள் கௌரி பார்வதியுடைய வழிபாடு செய்வது தீர்க்க சுமங்கல் யோகத்தை கொடுக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ராசிநாதன் குரு 7ல இருக்கார். எனக்கு ராசிநாதன் குரு 7ல இருக்காரு, 7வது பார்வையா ராசியை பார்க்கிறாரு, எந்த நல்ல விஷயமும் நடக்கவே இல்லையே. அதாவது பார்த்தீங்கன்னா 7ல இருந்தா திருமணம், குழந்தை பேரில இருந்து அனைத்து விதமான சுபகாரியங்கள், பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கணுமே, எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னா வக்கரகதியில் இருக்கார் குரு பகவான் உங்க ராசிநாதன். இந்த மாசி மாசம் 27ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக இது ஒரு சிறப்பான காலம். இந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்கள், பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து, திருமண சம்பந்தமான முயற்சிகள், குழந்தை பிறப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுபகாரியங்களும் தடை இல்லாமல் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்திலிருந்து ஆரம்பமாகிறது தனுசு ராசிக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி 2ல சஞ்சரிப்பது யோகம். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள், திருமணம், அதே போல பாத்தீங்கன்னா கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், காது குத்துறது, கல்யாணம், இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் குடும்பத்திலே நடந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, தேவைக்கேற்ற பண வசதி கிடைக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்காருன்னா குடும்பத்திற்காக சுப விரயம், சுப செலவு, மகிழ்ச்சிக்காக, குடும்பத்திலே ஒரு ஃபங்க்ஷனுக்காக சுப செலவு செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் குரு. பார்வை உங்க ராசிநாதனுடைய பார்வையில சஞ்சரிக்கிறார். வெற்றி கிரகம் செவ்வாய், வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம், இளைய சகோதரம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் 3ஆம் இடம். அப்ப செவ்வாய் போய் 3ல சஞ்சரிக்கிறார்னா எதை தொட்டாலும் வெற்றி. முதல்ல தைரிய ஸ்தானம் 3ஆம் இடம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் பிறக்கும். வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி, அதாவது தடை தாமதம் இல்லாமல் அனைத்து காரியங்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதர வழி செலவுகளையும் சொல்லும், சுப செலவுகளை சொல்லும். பத்திரப்பதிவு, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, அதே போல பார்த்தீங்கன்னா அல்லது உங்க இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு, அதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம்
நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11 கூடியவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிப்பது யோகம். ஐயா அப்படின்னா 11ஆம் இடத்த அதிபதி 3ல சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்த அதிபதி 3ல சஞ்சரிக்கிறார்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய கான்ட்ராக்ட் அரசு சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்டுக்காரங்களும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். 6ஆம் இடத்த அதிபதி 3ல இருக்காருன்னா இளைய சகோதர வழி ஒரு சில பகை ஏற்படும், அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த கையெழுத்து ஒப்பந்தம், ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல 17ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைப்பது நல்லது. ஏன்னா அவர் தான் 6ஆம் இடத்து அதிபதி. அதனால இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சகதியில சஞ்சரிக்க போகிறார். உச்சம் பிளஸ் அதை விட முக்கியமா திக்பலம். அப்ப உச்சமாவும் சஞ்சரிக்கிறார், திக்பலமாவும் சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்ப அர்த்தாஷ்டம சனியோடைய கெடுபலன் குறையும். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அப்ப சனியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் முக்கால் சுபர். அப்ப சனியோடைய கெடுபலன் குறைஞ்சு நல்ல பலன்கள் அதிகப்படும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே மாதிரி வாகனத்தை வைத்து தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் அமோகமாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதியை 4ல இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட், முக்கியமா ரியல் எஸ்டேட், அதே மாதிரி வாகனம் வாங்கி விற்கிறது, வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள், இந்த மாதிரியான தொழில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். 6ஆம் இடத்து அதிபதியை தான் அவரும் அப்ப 4ல இருக்காருன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி யோகமாக தான் சுக்கிரனும் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். அடுத்ததா உங்க ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 7க்கும் 10க்கும் உடையவர் யாரு அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதனுடைய குரு பார்வையில சஞ்சரிக்கிறார், வக்ரகதியில சஞ்சரிக்கிறார். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 3ல சஞ்சரிக்கிறார். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், கூட்டு தொழில் சம்பந்தமான அமோகமான லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்க தொழில் சம்பந்தமான ஏதாவது வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுக்கு தொலை தூரத்துல இருந்து தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், இதெல்லாம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி, தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த பாக்கியாதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வையோட சஞ்சரிக்கிறார். இது அதை விட யோகம். பாக்கியாதிபதி 3ல சஞ்சரிக்கிறார்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் துணை புரியும். அதாவது பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான திட்டங்கள் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும், அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இளைய சகோதர வழி ஒரு சில சங்கடங்கள் இருக்கும், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். தைரியம் பிறக்கும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் பிறக்கும். ஏன்னா இந்த மாசி மாசம் உங்களுக்கு 3ஆம் இடம் வலுவடைகிறதுனால தைரியம் பிறக்கும், வீரியம், பராக்கிரமம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் வழிபடுறதுனால வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். அப்ப எதை தொட்டாலும் வெற்றி, தடையில்லாமல் அனைத்து காரியங்களையும் வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் வலுவடைகிறதுனால தைரியமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.